ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோய் ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். இந்த போம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நம்ம ரீட் பண்ணும்போதே அந்த போமில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ, ஹீ வில் நாட் see me ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. வுட்ஸ் அப்படிங்கிறது காடு. ஸோ ஹூஸ் வுட்ஸ் அப்படிங்கிறப்போ யாருடைய காடு அப்படின்னு எனக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட வீடு வந்து வில்லேஜில் இருக்கும். நான் வந்து அவரோட அந்த பனியால் நிறைஞ்சிருக்கிற அவரோட காடை இங்கே நின்று பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கண்டிப்பாக அவர் வந்து பார்க்க மாட்டார். ஏன்னா அவரோட வீடு வில்லேஜில் இருக்குது, இவர் காட்டில் நின்று தான் அதை பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. இதில் வந்து மை லிட்டில் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு அவர் அஃபெக்ஷனேட்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னோட அந்த லிட்டில் ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ணும். குயர் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமாக அப்படின்னு மீனிங். ஸோ வித்தியாசமாக திங்க் பண்ணும். ஏன்னா பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் எதுவுமே இல்லை. ஃபார்ம் ஹவுஸ்னால் பண்ணை வீடு. பக்கத்தில் எந்த ஒரு பண்ணை வீடுமே இல்லையே, ஆனால் ஏன் இவர் வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். அதுவும் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், ஒரு ஃப்ரீஸாகி இருக்கிற அந்த ஏரி இருக்குது, அதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்னோவால் நிறைஞ்ச அந்த காடு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து அவர் நின்றுட்டுருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் எங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு அது நினைக்கும் அப்படிங்கிறாரு. அதுவும் எப்போ, டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், அந்த வருஷத்துலேயே அன்னைக்கு தான் ரொம்ப சாயந்தரம் வந்து இருட்டாக இருக்கும். அந்த டைமில் போய் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அது நினைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக், த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். அப்போ அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட அந்த ஹார்னஸ் அப்படிங்கிறது வந்து குதிரையெல்லாம் அந்த வண்டியில் கட்டுறதுக்காக வந்து அதோட கழுத்து அதிலலாம் பெல்ட் மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அதை தான் மொத்தமாக நம்ம ஹார்னஸ்ன்னு சொல்லுவோம். அதில் அந்த கட்டியிருக்கிற அந்த பெல்லை ஹார்னஸ் பெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெல்லை வந்து அதை ஷேக் பண்ணி அவர்கிட்ட வந்து கேட்குது, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது தப்பாக இருக்குதா, ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து கேட்குது. ஏன்னா ரொம்ப நாள் அவரோட அது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் எங்கே நிற்பார், எந்த மாதிரி இடத்துல நிற்பாருன்னெலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே சம்மந்தமே இல்லாமல் எந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தப்பாக இருக்குதா அப்படின்னு அதை வந்து கேட்குதான். அதை ஷேக் பண்ணி, அந்த பெல்லை ஷேக் பண்ணி கேட்குதான். அங்கே வந்து வேறு எந்த சத்தமுமே இல்லை. அந்த காற்றோட சவுண்டு, அந்த ஏரோட அந்த சவுண்டு, அப்புறமா அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல, அது ஒரு இறகு எந்த மாதிரி அப்படி ஸ்மூத்தாக கீழே பறந்து வரும், அதை மாதிரி அந்த ஸ்னோ ஃப்ளேக்லாம் பறந்து வருது. அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, வேறு எந்த சவுண்டுமே அங்கே இல்லை. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. அந்த காடு வந்து நல்லா பார்க்க நல்லா லவ்லியாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது, இன்னும் டீப்பாக ஆழமாக போயிட்டே இருக்குது ரொம்ப தூரம். ஸோ அந்தளவுக்கு அந்த காடு இருக்குது. ஆனால் இங்கே நின்று பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த காடை. ஆனால் அவருக்கு வந்து நிறையா ப்ராமிசஸ் இருக்குது, அதெல்லாம் அவர் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். அதனால் அவர் வந்து என்ன பண்ணணுங்கிறது போய் தான் ஆகணும். ஸோ அவர் சொல்கிறார், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம மேலோட்டமாக மீனிங் எடுத்தோம் அப்படின்னா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி நிறையா மைல்ஸ் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஆனால் டீப்பாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, பொயட் என்ன சொல்ல வராருன்னா, ஸ்லீப்பை வந்து டெத்தோட அவர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார். மைல்ஸை வந்து அவரோட வாழ்க்கை பயணம், அந்த லைஃப் ஜேர்னியோட கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ என்னோட அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நான் இறக்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா கோல்ஸ் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் என்னோடய கடமைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபாரஸ்ட்டில், அந்த காட்டிலையே நான் நின்றுட்டு அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகி என்னோடய கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு போகாமல் அங்கேயே நின்றக்கூடாது. ஸோ நான் வந்து என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நம்மளும் அதே மாதிரியே நமக்கு இருக்கிற கோலை நோக்கி நம்ம போகும்போது சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி நம்மளோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும்
அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்காக நம்ம அதிலேயே ஸ்டாப் ஆகி நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை நமக்கு வந்து பொயட் சொல்கிறாரு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் ஐ டிட் எனி மிஸ்டேக் யூ கேன் கமெண்ட் பிலோ. தேங்க் யூ.